பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த பெந்தெகோஸ்து நாளை நம்ம நினைவு கூறுகிற இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானித்து இந்த நாளை சீக்கிரமாய் முடித்து கொஞ்ச நேரம் நம்ம ஜெபித்து கடந்து போகலாம். கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 14-15 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. வாசிக்கிறவர்கள் அந்த மைக்கில் வாசிங்க. ஏசாயா 32:14-15 வசனங்கள். அரண்மனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றென்றைக்கும் கெபிகள் ஆகும், அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட்டு மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இதற்கு ஒரு தலையங்கமாய் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் ஒரு உண்மையான நிரந்தரமான மாற்றம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. only when the Holy Spirit comes, Holy Spirit வரும் பொழுது தான் Holy Spirit brings a real and a lasting change, ஒரு permanent change அவரால் தான் கொண்டு வர முடிகிறது. ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற காரியமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இதில் ஒரு வார்னிங் மெசேஜின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன மாதிரி மெசேஜ்? வார்னிங், ஒரு எச்சரிப்பின் சத்தமாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்தில் 9-10 வசனத்தை வாசியுங்கள். அதே அதிகாரத்தில் 9-10. சுக ஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். நிர்விசாரிகளே, ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலன் அற்றுப்போம், அறுப்பு காலம் வராது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் பார்க்கும் பொழுது, இந்த நம்ம வாசித்த இந்த காரியம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதை இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள், திராட்சை பலன் அற்று போகும், அறுப்பு காலம் வராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறாரு ஆண்டவர்? இந்த வசனத்தை நிர்விசாரமான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கம்ப்ளசன்ட், நிர்விசாரமாக இருக்கிறவர்கள், எதை சொன்னாலும் அது போட்டும், அது நடக்கும்போது நடக்கட்டும், அது போகிற மாதிரி போட்டோம், நான் என்ன பண்ண போகிறேன். ஒரு கம்ப்ளசன்ட் நேச்சர். என்ன சொன்னாலும் அந்த மனசு அப்படியே ஒரு நிர்விசாரமாக கேஷுவலாக எடுத்துக்கிறது. எல்லாத்தையும் கேஷுவல்னு சொல்லலாம். எதை சொன்னாலும் கேஷுவலாக எடுத்துக்கிறது. அப்படி ஒரு இருதயம் உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நிர்விசாரமாக இருக்கிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை கேளுங்கள், என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாராவது இங்கே ரொம்ப வசனத்தை கேட்கும்போது ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறோமா? நம்ம என்ன சொன்னாலும் கேஷுவலாக எடுத்துக்கிறோமா? நம்ம எதையாவது சீரியஸாக எடுத்துக்கிறோமா? நம்ம சொல்கிறது எதையாவது சீரியஸாக எடுத்தால் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சீரியஸாக எடுக்கலைன்னா இன்னொரு சண்டே, இன்னொரு 45 மினிட்ஸு முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு போயிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி வேலையை முடிச்சாச்சு, டிக் போட்டாச்சு, டன். அப்படின்னு நம்ம யோசித்து நம்ம ஆலயத்துக்கு வந்தோம்னா ஆண்டவர் நம்மளே தான் எச்சரிக்கிறாரு. ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தமாய் இந்த வார்த்தை காணப்படுகிறது. இதில் இரண்டாவது காரியமாய் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தையாகவும் இந்த வசனம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள். ஏன் நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள்? அந்த சொல்றார், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் என்று சொல்லி, the wilderness will become a fruitful field என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம நிலைமை எப்படியா இருந்தாலும், நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஒரு வனாந்தரமாய் மோசமாய் இன்றைக்கு காணப்பட்டாலும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்குறாரு.
என்ன அந்த நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகள்? உன் வாழ்க்கை இன்னைக்கு ஒரு வனாந்திரமா இருக்கலாம், ஒரு காஞ்ச பூமியா இருக்கலாம், இதுல எதுவும் பலனற்ற ஒரு காரியமா இருக்கலாம், பிரயோஜனமற்ற ஒரு காரியமா இருக்கலாம். இந்த வாழ்க்கை எதுக்கு வாழுகிறோம் என்பதை இருதயத்தில் யோசித்து கொண்டு இருக்கிற நேரமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் வனாந்திரத்தை ஆண்டவர் என்னவாய் மாற்றுவேன்றாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னவாய் மாற்றுவார்? வனாந்திரத்தை வயல்வெளியாய் ஆண்டவர் மாற்றுவேன்றார். ஹல்லேலூயா. இது நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை தானே. ஆண்டவர் பாருங்க, எச்சரிக்கவும் செய்கிறாரு, ஆனால் நம்பிக்கையும் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தில் அதை தான் சொல்லுகிறார். அதே இதை பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் 37:10 வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரா, அந்த உயிர் இல்லாத அந்த ஒரு எலும்புகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கடந்து போய் என்ன பண்றாரு, எல்லாரையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ சிச்சுவேஷன் எவ்வளவு டெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, the Holy Spirit can restore things. அல்லேலூயா. no matter how dead, எவ்வளவு, it's like dry bones. dry bonesல எதுவுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஏதாவது கொஞ்சம் ஆள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட ஏதாவது ஒட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணலாம். ட்ரை போன்ஸ், செத்துது கூட இல்லை, ட்ரை போன்ஸ். அந்த ட்ரை போன்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து அந்த இடத்துல அதையெல்லாம் உயிரூட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. no matter how dry our life is today, how wilderness, how lost we are, எத்தனை நாட்கள் வருஷங்கள் கடந்து போயிருந்தாலும் கர்த்தர் நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை சொல்லுகிறார். உன் வாழ்க்கை வனாந்திரமாய் இருந்தாலும் அதை நான் வயல்வெளியாய் மாற்ற வல்லவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. God can transform anybody's life, however dry bone and dead our life is. God can transform it into a fruitful field என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகள். இந்த காலை வேளையில் நம்ம யோசிக்கலாம். நான் யோசித்து கொண்டு இருந்தேன், ஆண்டவரே, இப்படி ஒரு வனாந்திரமாக இருக்கிற சூழ்நிலைகள், ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள், இதையும் நீங்கள் மாற்றுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுறீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் மாற்றுவேன்றார். வெளி உலக சூழ்நிலை மாறி இருக்கலாம் பிரியமானவர்களே. சூழ்நிலை நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம், நம்ம தேடின காரியங்கள் நமக்கு வராமல் இருந்திருக்கலாம், இந்த நாட்கள் கடந்து போயிருக்கலாம். பட் God is with us. Hallelujah. He says, I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சூழ்நிலைகள் உன்னை கைவிட்டிருக்கலாம், மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம், நீ எதிர்பார்த்த காரியங்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம். ஆனால் அவர் சொல்ற, I will never forsake you. Hallelujah. ஒரு நாளும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லுகிறார். Hallelujah. Here is a God of hope for us. நம்பிக்கையின் தேவனாய் நம் மத்தியில் இருக்கிறார். Hallelujah. அது மாத்திரம் இல்லாமல் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் அற்புதம் செய்கிற தேவனாயும் இருக்கிறார். அல்லேலூயா. அற்புதம் செய்கிற தேவன். அதே அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. எ ஃபர்டைல் ஃபீல்ட், அதுவே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த செழிப்பாக இருக்கிற அந்த ஃபர்டைலாக இருக்கிற ஃபீல்டை வந்து ஆண்டவர் என்னவாய் மாற்றுவாரா? என்ன மாற்றுவார் சொல்லுங்கள் எல்லாரும்? என்ன மாற்றுவார்? காடாய் மாற்றுவார். சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் ஆண்டவர் கொடுப்பேன்றார். அல்லேலூயா. ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ். இடம் நல்லா தான் இருக்குது, அதில் என்ன நீங்கள் வைக்கலாம்? மேக்ஸிமம் போனால் ஒரு என்ன வைப்பீங்க? ஒரு வாழை மரம் வைப்பீங்க, இல்லை மேபி ஒரு ரம்புட்டான் மரம் வைப்பீங்க, இல்லை கோவா மரம் வைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பூமியை நல்ல பூமியாக மாற்றிட்டு ஆண்டவர் என்னவா பண்ணுவாராம்? காடா எண்ணப்படும்ன்றாரு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அது ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளை ஆண்டவர் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரை தான் நான் பின்பற்றிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடந்தால் நல்லா இருக்குமே. அல்லேலூயா. யார் யாருக்கோ நடக்குது, எனக்கு நடந்தால் நல்லா இருக்குமே. ஆண்டவர் நம்மளை பார்த்தான்னு சொல்கிறாரு, ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளை உன் வாழ்க்கையில் நான் செய்வேன். ஹல்லேலூயா.
உன் வயல்வெளியை ஆண்டவர் காடாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளை இந்த 3 காரியத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கலாம். ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் காணப்படுகிறது. இப்படியே இருந்தோம்னா, நிர்விசாரமாய் ஒன்றுமே செய்யாமல் ஒன்றுமே முயற்சி எடுக்காமல் இருந்தோம்னா அதற்கும் ஆண்டவர் என்ன விளைவுன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளையும் கொடுக்குறாரு. நீங்கள் அந்த சூழ்நிலையிலேருந்து கடந்து வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸை ஆண்டவர் கட்டளை எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை நம்ம வாஞ்சிக்கணும். எத்தனை பேர் இந்த மாதிரி இது ஒரு விஷயம், நம்பிக்கை ஊட்டினாலும் ஒரு விஷயம், சூப்பர் நேச்சுரலாக ஆண்டவர் செய்கிறேன்னு சொன்னாலும் ஒரு விஷயம். ஆனால் அது மாறணும்னு எத்தனை பேருக்கு வாஞ்ச இருக்குது? ஹல்லேலூயா. என்ன சிலர் மட்டும்தான், சிலர்லாம் ஏற்கனவே காடாக தான் இருக்கிறீங்க போல இருக்கு. உங்கள் வாழ்க்கை ஒரு காடாக இருக்குது போல இருக்கு ஏற்கனவே. ஹல்லேலூயா. என் வாழ்க்கைலாம் இன்னும் காடாக மாறணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாற்றத்தை நம்ம தான் என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும் ஆண்டவருடைய இருதயத்தில். ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் வாஞ்சைகளை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை வரணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எனக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அந்த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் இருந்தால் நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போனா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும்? அதை வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. வாஞ்சை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பாரு. அழுகுற குழந்தை தான் என்ன பண்ணும்? ஆமென், ஹல்லேலூயா. இல்லாட்டியா அம்மா எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் வந்து கொடுப்பாங்க. பிள்ளைக்கு பசிக்கல போல இருக்குது, பொறுமையாக ஆக்கலாம், 3 வேளை ஆக்கிறதுக்கு பதில் 2 வேளை ஆக்கலாம், இல்லை 1 வேளை ஆக்கலான்னு அம்மா முடிவு பண்ணிடுவாங்க. ஐயோ, என் பையன் சாப்பாடு கேட்டுக்கிட்டே இருப்பான், அதனால் அவன் என்ன பண்ணணும்? டைமுக்கு சமைச்சு அவனுக்கு கொடுத்துடணும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அப்படியான நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படும். ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாருமே எவ்ரிபடி வாண்ட்ஸ் எ சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த சேஞ்சையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கேருந்து எதிர்பார்க்குறாங்க? எங்கேருந்து எதிர்பார்க்குறாங்க? மனுஷர்களிடத்துலேருந்து எதிர்பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், இப்போ கூட நம்ம இதில் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சுது. நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எதுக்கு இங்கே ஓட்டு போட்டிங்க அப்படிங்கன்னா, சேஞ்ச் வேறு தேவைப்பட்டது அப்படின்னா. என்ன சேஞ்சுலாம் தெரியாது, சேஞ்சு தேவைப்பட்டது. இந்த இதை பார்த்து போர் அடிச்சிருச்சு, அதனால் என்னது? ஒரு சேஞ்சு தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சேஞ்ச் வரணும்னு சொல்லி ஏதோ ஒரு பண்ணி ஓட்டை போடுறோம். சேஞ்ச் வருமா என்னங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், முதல்ல நமக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும் இல்லையா? சேஞ்ச் எல்லாம் எங்கே எதிர்பார்க்குறாங்க? எல்லாரும் வெளியில் இருக்கவங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் வந்து ஜனங்களிடத்தில் அவங்க வந்து என்னை வந்து அன்பாக நடத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. எப்படி? அவங்க வந்து என்னை எப்படி நடத்தணுமா? அன்பாக நடத்தணும். அவங்க வந்து என்னை எப்படி பண்ணணும்? என்னைய வந்து தேடி வந்து என்னை விசாரிக்கணும். அவங்க என்ன பண்ணணுமா? உங்களை தேடி வந்து அவங்க மன்னிக்கணுமா? அவங்க என்ன பண்ணணுமா? அவங்க உங்களை தேடி வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை செய்யணுமா? உங்களை அன்பு பாராட்டணுமா? உங்களோட இரக்கம் பாராட்டணுமா? உங்களை மன்னிப்பு பாராட்டணுமா? மற்றவங்ககிட்டேருந்து சேஞ்ச் எதிர்பார்க்குறதெல்லாம் நல்லது தான். அவங்க என்னிடத்துல உண்மையாக இருக்கணும், அவங்க எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைண்டாக இருக்கணும், நல்லது தான், எதிர்பாருங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்சை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அவர் எனக்கு உண்மையாக இல்லை, ஐயோ கல்ச்சர்லாம் ரொம்ப மோசமாயிடுச்சு, இப்போல்லாம் கீழ்ப்படியாமல் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் கீழ்ப்படியறதே இல்லை. நான் என்ன சொல்லேன்னா, முதல்ல நீங்கள் கீழ்ப்படுறீங்களான்னு பாருங்கள் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே முதல்ல இந்த சேஞ்சை கொண்டு வரணும். எந்த நேரமும் யாரை பார்த்தாலும் ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, அவங்க என் மனைவி மாறணும், என் கணவர் மாறணும், என் வேலையில் மாறணும், என் சூழ்நிலை மாறணும், எனக்கு நெய்பர்ஸ் மாறணும், எனக்கு இந்த கண்ட்ரி மாறணும், இந்த கம்யூனிட்டி மாறணும், இந்த சர்ச்சு மாறணும். இப்படித்தான் மனிதர்கள் யோசிக்கிறார்கள் ஒழிய எனக்குள்ளே என்ன சேஞ்ச் கொண்டு வரணும்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. மகாத்மா காந்தி சொன்னதாக சொல்லுவாங்க, நீ என்ன சேஞ்சை மற்றொரு இடத்துல எதிர்பார்க்குறது, உலகத்தில் எதிர்பார்க்குற அந்த சேஞ்சை முதல்ல நீ என்ன பண்ண, உனக்குள்ளே நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னதாக சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் சேஞ்ச் எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? வெக்கேஷன் போகிறோம், இல்லை இந்தியா போகிறோம், இல்லை ஸ்ரீலங்கா போகிறோம், ஏதோ ஒன்று போகிறோம் நம்ம. ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மனசு எப்படி இருக்குது? சேஞ்ச் ஆகி சந்தோஷமாக இருக்குதா? இன்னும் கொஞ்சம் சேடாக இருக்குது.
கரெக்டா? அங்கே போயிட்டு வந்தால் அங்கேருந்து ஐயோ அங்கேருந்து வந்துட்டோமேனு அந்த சேட்னஸ்ஸு, அங்கேயே ரொம்ப நாள் இருந்தால் ஐயோ இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனேன்னு இங்கே ஒரு சேட்னஸ்ஸு. இப்படியே மனிதனுடைய வாழ்க்கை வந்து படித்தா எனக்கு வந்து ஹாப்பினஸ் வந்துடும், சேஞ்ச் வந்துடும், இந்த வேலை கிடச்சா எனக்கு சேஞ்ச் வந்துடும் அப்படின்னு பல சேஞ்சஸை மனிதன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு காலை வேளையில சொல்கிறது, உனக்குள்ள ஒரு சேஞ்ச் ஏற்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதைத்தான், இட்ஸ் a டைம் ஃபார் யூ டு சேஞ்ச். அல்லேலூயா. இன்றைக்கு நீ மாற வேண்டிய நாள். உன் பிள்ளைகள் மாறலை, உன் கணவர் மாறலை, உன் மனைவி மாறலை, வேலை மாறலை, அவர்கள் மாறலை, இவன் ஐயோ அவங்க என்கிட்ட கைண்டாக இருக்க மாட்டாங்கப்பா, அவங்க என்கிட்ட லவ்விங்காக இருக்க மாட்டாங்கப்பா. நீங்கள் எத்தனை பேர்கிட்ட லவ்விங்காக இருந்தீங்க? எத்தனை பேருக்கு நீங்கள் கைண்ட்னஸை காண்பித்தீங்க? எத்தனை பேரை நீங்கள் மன்னித்தீங்க? எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி செய்தீங்க? எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க? எத்தனை பேரை நடத்துனீங்க? சேஞ்ச் நமக்குள்ளே வரலை. ஆனால் உலகம் நம்மளைய அப்படியே தாங்கி பிடிக்கணும்னு நம்ம என்ன நினைக்கிறோம், எதிர்பார்க்குறோம். அல்லேலூயா. இட் வில் நெவர் ஹேப்பன். நீங்கள் என்னைக்கு தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துகிறோமோ, என்னைக்கு தேவனுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்குதோ, மனுஷர்கள் கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் அந்த வசனம் கூறுகிறது. அந்த ஏசாயா 32 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, 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 ஆமென். பீப்புள் ஆர் இன்னும் ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கிறாங்க. பீப்புள் நிறைய பொய் சொல்கிறாங்க. பீப்புள் நிறைய ஏமாத்துறாங்க. நிறைய காரியங்களை செல்ஃபிஷாக இருக்கிறாங்க, கோவப்படுறாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கணும். நீங்கள் சீட் பண்ணுவீங்க, நீங்கள் ஏமாற்றுவீங்க, நீங்கள் செல்ஃபிஷாக இருப்பீங்க, நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் மக்கள் எல்லாம் என்கிட்ட வந்து அருமையான விதமாக பழகணும்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ முதல்ல மாறு இன்னைக்கு. அல்லேலூயா. எல்லாம் மாறும் நீ சுற்றி. அல்லேலூயா. உனக்குள்ள மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இன்னும் மாற்றம் வைத்திருக்கிறாரு? நீ இன்னும் மாறலை. ஆண்டவர் ஏன் மாற்றம் வைத்திருக்கிறாரு? நீ இன்னும் மாறலை. அல்லேலூயா. சூழ்நிலையெல்லாம் மாற்றினாலும் நீ அப்படியே இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? உன்னைய முதல்ல மாற்றிட்டு உன் சூழ்நிலைகள் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, ஆண்டவர் முதலாவது நமக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாற்றங்கள். அந்த ஏசாயா 32 16-17 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 32 16 17. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் முதல்ல நமக்குள்ள ஏற்பட வேண்டிய மாற்றத்தை குறித்து இந்த வசனம் கூறுகிறது. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. வனாந்தரத்திலே நியாயம் வாசமாக இருக்கும். யார்? நம்ம வாழ்க்கை தான் வனாந்தரமாக இருக்குது. நாம தான் வனாந்தரமாக இருக்கிறோம், மாறாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, வனாந்தரத்திலே நியாயம் வாசமாக இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும் என்று சொல்லுகிறார். நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும். அல்லேலூயா. பாருங்க, சமாதானம் எப்படி வருது, அமெரிக்கை எப்படி வருகிறது, ஒரு செக்யூரான இடம் எப்படி வருகிறது, ஒரு நல்ல இடத்துக்கு நான் எப்படி போகிறது? ஆண்டவர் சொல்றார், அந்த வனாந்தரத்திலே நியாயம் வாசமாக இருக்கணுமா. உன்னுடைய இருதயத்தில் நியாயம் வாசமாக இருக்கணும். அந்த செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே தான் அந்த சேஞ்ச் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். முதலாவது சேஞ்ச் இன்சைடு, பர்சனல் சேஞ்ச் ஏற்படணும். அதற்கப்புறமா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு சமாதானம் வெளிப்படும், வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் சமாதானம் வெளிப்படும், உன் வேலையில் சமாதானம் வெளிப்படும், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம் வெளிப்படும். என்றைக்கு உனக்குள்ள நியாயமும் நீதியும் தரித்திருக்கும் பொழுது. அல்லேலூயா. அப்போ அந்த காரியத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆறை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அந்த நம்ம ஊர் இந்தியாவிலலாம் அந்த கூவமாறுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆறை வருஷத்துக்கு ஒரு தடவை அதை க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் திரும்பவும் பார்த்தா அது வந்து ஒரு நாற்றம் அடிக்கிற ஒரு ஆறாக தான் காணப்படுகிறது. ஏன் அது திரும்பவும் நாற்றம் அடிக்கிற ஒரு ஆறாய் காணப்படுகிறது? ஏன் அது இன்னமும் அப்படியே இருக்குது? அது டெய்லி வருஷம் க்ளீன் பண்ணுறாங்க. அதை ஆயிரம் கோடியாக செலவு பண்ணி அதை க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் திரும்பவும் பார்த்தா அது வந்து ஒரு துர்நாற்றம் வீசுகிற இடமா இருக்குது. என்ன பிரச்சனை? அதுக்குள்ளே போகிற அந்த காரியங்கள்,
அதுக்குள்ளே போய் விழுவுற காரியங்கள் அதை தடுத்து நிறுத்துகிறதில்ல. அதை தடுத்து ஒரு தடவை க்ளீன் பண்ணி கையில் கொடுத்தாலும் திரும்பவும் அது ஒரு நாற்றத்திற்கு ஒரு வழிவாய்க்கிறதாய் காணப்படும். ஏன்? அதற்கு போகிற காரியங்கள் சரியில்லாததாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுபோல தான் ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீ ஒரு மனத ரீதியாய் மாறலைன்னா, உன் இருதயம் மாறலைன்னா, ஆண்டவர் சொல்றாரு நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதான், அமெரிக்கையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி 36:25 27 வசனம் முடிய இந்த வசனம் கூறுகிறது, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஃபஸ்ட்டு பார்ட்டு இது எப்படி நம்ம கூவம் ரிவரை க்ளீன் பண்ணுற மாதிரி, நம்ம ஆறு இந்த நாற்றம் பிடிச்ச ஆறை க்ளீன் பண்ணுறது என்ன சொன்ன, ஆண்டவர் முதல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாராம். ஆனால் க்ளீன் பண்ணால் பத்தாதான். அடுத்த வசனம் கூறுகிறது, வாசிங்க, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கிளீனிங்கிறது 2 ப்ராசஸ். முதல்ல நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும். ஹல்லேலூயா. திரும்ப நம்ம பாவம் செய்யாமலும் இருக்கணும். ஹல்லேலூயா. நான் பாருங்க, நம்ம ஆலயத்துக்கு வருவோம், ஆனால் எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறோன்னு நமக்கு தெரியாது. இங்கே வரும்போது ஒரு மாதிரி இருப்போம், போகும்போது வேறு மாதிரி இருப்போம். ஆண்டவர் சொல்லுறார், என்னது, நம்மளுடைய இருதயம் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால செத்த கிரியைகளுக்கு நம்மளை நீங்களாக்குகிற இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இயேசுவின் இரத்தம் வல்லமையுள்ள இரத்தம். அல்லேலூயா. செத்த கிரியைகளுக்கு உங்களை நீங்களாக்குகிற ஒரு இரத்தம். ஆமென். உங்களுக்கு மாற்றி ஆண்டவருடைய ரத்தம் எப்படியா காணப்படுதான், உங்களுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு இருதயமாய் மாற்றுகிற ரத்தம் தான் இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. உங்கள் வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் புறப்படுகிறதா, தேவையில்லாத அசுத்தங்கள் புறப்படுகிறதா, தேவையில்லாத அருவருப்பான காரியங்களை பார்க்க தூண்டுகிறதா உங்களுடைய இருதயம், உங்களுக்கு இயேசுவின் ரத்தம் வேண்டும். அல்லேலூயா. வாயிலிருந்து பொய் வருகிறதா, வாயில் தேவனுக்கு உண்மையில்லாதவர்களாய் மனிதர்களுக்கு முன்பாக உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோமா, இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. யூ see you are trying to be truthful. நீங்கள் உண்மையிலே உண்மையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உண்மையிலே பார்த்தா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் தான் நினைக்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, மனுஷ சுபாவம், உங்களோட இருதயம் மாறலை இன்னும். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் தொடர்ந்து அதிலே நீங்கள் புலண்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வேதம் கூறுவ, நாய் தன் என்ன பண்ணுமா, தன் கக்கினதுக்கு திரும்ப போவோம். அல்லேலூயா. எந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணியிருப்போமோ அந்த மிஸ்டேக்கே திரும்ப போவோம் நம்ம. அப்படியாய் காணப்படுகிற நம்மளுடைய இருதயம் என்று சொல்லி, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதைத்தான் நான் செய்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதனால தான் ஆண்டவர் சொல்ல, இயேசுவின் ரத்தம் உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படணும். இன்றைக்கி அது ஊற்றப்பட்டால் தான் உங்களுடைய செத்த கிரியைகளுக்கு உங்களுடைய மனசாட்சியை நீங்களாக்குகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். அந்த இருதயத்தை ஆண்டவர் எனக்கு ஊழியம் செய்கிற ஒரு இருதயமாய் மாற்றுவேன்னு சொல்லுகிறார். அதுதாங்க ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம். அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற அற்புதம், பாவத்தை வெறுக்கிற உணர்ச்சியை உண்டு பண்ணுகிற ரத்தம் தான் இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. ஏன் அந்த பாவத்தை நம்ம திரும்ப செய்யணும்? ஆவியானவர் நமக்குள்ளே நமக்கு பெரிய கிஃப்ட் என்னென்னா, ஆவியானவர் நமக்குள்ளே நம்முடைய பாவத்தை என்ன பண்ணுகிறாராம், கண்டித்து உணர்த்துகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் மாத்திரம் இல்லைன்னா, உங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இல்லைன்னா, நீங்கள் நினச்சி பாருங்க. நான் அன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி யோசித்தேன், ஆண்டவரே இப்படி ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறீங்க, அல்லேலூயா, இப்படி ஒரு இரக்கம் செய்திருக்கிறீங்களா ஆண்டவரே, அல்லேலூயா. என் கூட இருந்து நான் செய்கிற பாவத்தை, செய்ய தோணுகிற பாவத்தை எனக்கு கண்டித்து உணர்த்துகிறீங்களா ஆண்டவரே. அது எவ்வளவுக்கு பவர்ஃபுல்லாக எனக்குள்ளே கிரியை செய்கிறதோ, எவ்வளவுக்கு பவர்ஃபுல்லாக எனக்குள்ள அந்த தேவனுடைய பிரசன்னம் கிரியை செய்கிறதோ, அதை என்னை பாவத்திலிருந்து விலக்குகிற வல்லமை கொண்டிருக்கிற இரத்தமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க ஒவ்வொரு நாளும்.
நம்மளுடைய பாவத்தை நமக்கு கண்டித்து உணர்த்த நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஃபோனை நீங்கள் எடுக்கலாம் கையில், யாரும் பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் உள்ளுக்குள்ளே இருந்து சொல்லுகிறார், உன் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது உனக்கு தேவையில்லை, அதை விட்டு நீ விலகு, அதை நீ பார்க்காத அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக நம்மளை கன்விக்ட் பண்ணி நம்மளை என்ன பண்ணுகிறார், பாவத்திலிருந்து விலக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது அவர் என்ன பண்ணுகிறார், நம்மளை ஆளுகை செய்து நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8:6-8 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த வசனம் கூறுகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நடத்துகிறார், அவனுடைய இருதயத்தை என்ன பண்ணுகிறார், ஆளுகை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆளுகை செய்கிறதுனா என்னது? ஆளுகை செய்கிறதுனா என்னது? நான் காலைல ஆலயத்துக்கு போகணும், அதுவே ஒரு ஆளுகை. ஹல்லேலூயா. சிலருக்கு இந்த ஆளுகையே இருக்காது. A mind governed by the Holy Spirit. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரினாலே ஆளுகை செய்யப்படுகிற ஒரு இருதயம், ஒரு சிந்தனை, அதுதான் நம்மளை என்ன பண்ணுகிறது, வசனம் கூறுகிறது, நம்மளை நடத்துகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு டைமுக்கு போகணும். ஹல்லேலூயா. சர்ச்சில் போய் நான் உதவியாக இருக்கணும், சர்ச்சில் நான் ஏதாவது கொடுக்கணும், சர்ச்சில் நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றது தான், அதாங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்து கிரியை செய்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேகர்கிட்ட அந்த இதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அநேகர் அந்த இதுவும் இல்லை. இன்றைக்கி போகணும், அதனால் போகிறேன், எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன். அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், அங்கே போய் என்ன செய்ய போகிறோம், அங்கே எதுக்கு போகிறோம் அப்படின்னு எதை கேட்டாலும் அவங்க ஒரு ஐடியாவே இருக்காது. எவ்ரிபடி இஸ் கோயிங், ஐ ஆம் கோயிங், தட் இஸ் வை ஐ எம் கோயிங் டு சர்ச். ஹல்லேலூயா. தட் இஸ் வேர் ஐ கேன் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ், தட் இஸ் வேர் ஐ கேன் நெட்வொர்க் வித் பீப்புள், தட் இஸ் வேர் ஐ கேன் மீட் மை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஆலயத்துக்கு வரோம். ஹல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிற விதங்கள் இல்லை. வேலைக்கு போகும்போது வேலைக்கு போனால், இப்போ சர்ச்சுக்கு வந்தால் சர்ச்சுக்கு வரும். ஹல்லேலூயா. அப்படியா இருக்கக்கூடாது. நம்மளுடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படணும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 17வது வசனத்தை 32:17 சொல்லுகிறது, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலம் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லி வேதம். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்குள்ள வந்த பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுத்துகிறார் பாருங்க. உங்களுக்குள்ள முதல்ல என்ன பண்ணுகிறாரு, அந்த நீதியின் காரியங்களை ஆண்டவர் தரித்திருக்க செய்கிறாரு. உங்களுக்குள்ள இருந்து இப்போ சமாதானம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் சமாதானமாக இருந்தீங்கன்னா உங்கள் வீடு சமாதானமாக இருக்கும், உங்கள் பிள்ளைங்க சமாதானமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த வசனம் கூறுகிறது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்குள்ளே ஏற்படுகிற மாற்றம் அல்ல, உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்படுத்துகிற மாற்றம் அல்ல, உங்களை சுற்றி எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. பாருங்க, the Holy Spirit when he comes into you, he is not only dealing with you, he is not only helping you, but through you he is creating peace. Hallelujah. Through you he becomes a blessing for others. Hallelujah. உங்க வீடை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டில் என்னடா இவ்வளோ குழப்பமாக இருக்குது, வீட்டை சுற்றி இவ்வளோ குழப்பமாக இருக்குது, அவன் ஏன் அந்த எதிர்க்க இருக்கவன் போக மாட்டான், பக்கத்து காம்பவுண்டில் இருக்கவன் ஏன் போக மாட்டான், பக்கத்து வீட்டில் இருக்கவன் ஏன் போக மாட்டான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலம் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு? உன்னதத்திலிருந்து ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்ற, வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுவேன், வயல்வெளியை காடாய் மாற்றுவேன். அதற்கு அப்புறம் வருகிற வசனம் தான், இங்கிருந்து வெளியிலிருந்து உங்களை சுற்றி ஆண்டவர் நல்ல இடத்துல உங்களை தங்க வைப்பார்.
அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்த ஆண்டவர் சமாதானமாக மாற்றுவார். அல்லேலூயா. உங்களை எதிர்த்தவர்களை ஆண்டவர் அப்படியே அப்புறப்படுத்தி அமைதிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. when you receive the Holy Spirit, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த மாற்றத்தை பெற்றுக்கொள்ளணும். வெளியில் அதை பார்க்குறீங்க, இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்றீங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் மாறுனீங்கன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டீங்கன்னா, உங்கள் மூலியமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Stop complaining about everybody around you. Stop saying that is the problem, this is the problem. I'm saying the problem is you. You are the problem. உங்களுக்குள்ள தான் ப்ராப்ளம். இன்னைக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்கிறாரா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை இன்னைக்கு கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குது, ஒரு வயல்வெளியாய் மாற்றுவேன் வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. உன்னதத்திலிருந்து ஆவி வரும்பொழுது இப்படியான பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடக்கும்னு வேதம் கூறுகிறது. எனக்கு அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அபிஷேகத்தை என் மீது ஊற்றுங்க என்று சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சவுலுடைய வாழ்க்கையை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சவுல் எப்படிப்பட்ட மனிதனாய் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 9:1 ஒரு எக்ஸாம்பிளுக்காக வாசிக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போனான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. Who is this Paul? அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவன் எப்படிப்பட்ட மனிதனாய் காணப்பட்டானா? எப்படிப்பட்ட மனிதனாய் சண்டை போடுற மனிதன் இல்லைங்க, கொலை செய்கிற மனிதன். ஹல்லேலூயா. நீங்கள் சண்டை போடுற மனிதனை பார்த்து நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க, சண்டை போடுற மனுஷியை பார்த்து நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே பவுல் எப்படியா இருந்தாராம்? கொலை செய்கிற மனுஷனாய் காணப்பட்டாராம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்கிறார்? ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் உங்களோட அடிக்கடி சண்டை போடுறாங்களா? உங்களை கொலை செய்யணும்னு ஒரு கூட்டம் எழும்பி இருக்குதா? அல்லேலூயா. உங்களை ஏமாற்றணும் ஒரு கூட்டம் எழும்பி இருக்குதா? அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அப்படிப்பட்ட சவுலை இருதயத்தில் முழுவதும் வெறுப்பு. அந்த ஜனங்களை, கிறிஸ்தவர்களை பார்த்தாலே அவனுக்கு ஒரு வெறுப்பு. உங்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வருது யாருக்காவது. உங்களை பார்த்தாலே உங்களை அடிக்கணும்னு யாருக்காவது தோணுது. அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எப்படி மாறிட்டாராம்? வசனம் கூறுகிறது. 1 தெசலோனியர் 2 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. 1 தெசலோனியர் 2:7-8. வேகமாய் வாசிங்க, நான் முடிக்கிறேன். உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். ஆமென். யாருப்பா அந்த ஆளு? யாருப்பா அந்த ஆளு? இப்போதான் ஒரு வசனத்தில் நான் வாசித்தேன், கொலை செய்கிறதுக்கு ரெடியாக இருந்த ஒரு மனிதன், சபைகளை உடைக்கும் எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருந்த மனிதன், வைராக்கியம் பாராட்டின மனிதன். அவர் என்ன சொல்லுகிறார் இங்க? உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம் என்று சொல்லுகிறார். எப்படி இந்த கொடூரமாக இருந்த ஒரு ஆள், பயங்கரமாக இருந்த ஆள், அதிகாரத்தில் இருந்த ஆள், ஒரு மோஸ்ட் மர்டரஸ் மேன். மர்டரஸ் மேன் சவுல் யார்? பால் யார்? ஒரு மர்டரஸ் மேன். இன்னைக்கு என்ன பண்ணிட்டார்? ஒரு பால் கொடுக்கிற ஒரு தாயை போல மாறிட்டார் சபைக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதாங்க பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் செய்கிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எப்போ நடந்தது? அனானியாஸ் தமஸ்குக்கு கொலை செய்யணும்னு போகும் பொழுது தேவன் அவனுக்கு ஒளியாய் வெளிப்பட்டார். ஒளியாய் வெளிப்பட்டு நீ அனானியாவை போய் பாரு என்று சொல்லுகிறார். அனானியா என்கிற தீர்க்கதரிசியை போய் நீ பாருன்றார். அவன் போய் பார்க்கிறான்.
பார்த்துட்டு என்ன பண்ணுறான், அன்னானியா அவன் மீது கைகளை வைத்து அவனுக்காய் ஜெபித்து பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது இறங்குகிறார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அதாங்க டர்னிங் பாயிண்ட் அவன் லைஃப்பில். சவுல் கொலை செய்கிற ஒரு சவுல், ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு மனிதனாய் எந்த ஜனங்களை கொலை செய்ய நினச்சானோ அந்த ஜனங்களுக்கு தன் ஜீவனையும் கொடுத்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். That is a real transformation God will give in your life. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவுக்கு எரிச்சலும் பொறாமையும் கோபமாக இருக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு அருவருப்பும் அசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிற, எவ்வளவுக்கு பொய் சொல்லுகிறவர்களாய், தேவனை ஏமாற்றுகிறவர்களாய், வஞ்சிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு ஆண்டவர் உங்களை தலைகீழாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. You cannot change yourself. ஒரு நாளும் என்னைக்கும் ஒரு மனிதன் எவ்வளவு படித்திருந்தாலும் அவனால் மாற்றிக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏமாத்துறவன் படிக்காதவனை ஏமாற்றுவான், ரொம்ப படித்தவனை ஏமாற்றுவான். அல்லேலூயா. சிஇஓவும் ஏமாற்றுவான், நல்ல வசதி இருக்கும், ஆனால் அவனை ஏமாற்றுவான். ஒரு மனிதனும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நன்மை செய்யணும், நான் உண்மையை தான் பேசணும்னு நினைக்கிறேன், உண்மையாக தான் வாழ, இந்த சிந்தனை எல்லா மனிதனுக்குள்ளே இருக்குதுங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனிதனும் நான் பொய் சொல்லணும், எந்த நேரமும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டான். கொஞ்சம் பேர்கிட்ட பொய் சொல்லணும்னு நினைப்பான். மனைவி புருஷன் அப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாங்க. வெளியில் யாரையா பார்த்தா ஏமாற்றலாம், 1000 பொய்யை சொல்லி என்ன பண்ணலாம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, என்னது அது பாருங்க, கல்யாணம் 1000 பொய்யை சொல்லி ஒரு நல்லது நடக்கணும்னா என்ன பண்ணலாமா, 1000 பொய் சொல்லலாம். நியாயப்படுத்துகிறாங்க பாருங்கள், எப்படி நியாயப்படுத்துகிறாங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா 1000 பொய்யை சொன்னாலும் ஒரு நல்ல விஷயம் நடத்தலாம். பொய்களின் பிதா யாரு? பிசாசு. அல்லேலூயா. சாத்தான் தான் பொய்கள், இந்த ஃபாதர் ஆஃப் லைஸ் என்று சொல்லி வேதம் யாரை கூறுகிறது? பிசாசை குறித்து, சாத்தானை குறித்து வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவனை பார்த்து வேதம் என்ன கூறுகிறது? பொய் உரையாத தேவன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. He never speaks a lie. அவர் மனமாற மனுபுத்திரன், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல என்று சொல்லி வேதம், he is not a man that he should lie என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? மனுஷனா பொய் சொல்லுவான், மனுஷனா வஞ்சிப்பான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வஞ்சிக்க மாட்டார், ஒரு நாளும் உங்களுக்கு பொய் சொல்ல மாட்டார். உங்களோடு கூட இருப்பேன், உங்களை கைவிட மாட்டேன்னா முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருந்து உங்களை கைவிடாது நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு சவுலை போல உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு காணப்படுதுன்னா, சவுலை போல இருதயம் கடினம் உள்ளதாய் காணப்படுகிறது, ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற யோசனைகள், ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற யோசனைகள், ஒரு பாவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. யூ நீட் டு டிரான்ஸ்ஃபார்ம் டுடே. அல்லேலூயா. இப்படியே நீ நிர்விசாரமாக இருந்து விடாத, இப்படியே நான் போயிடுவேன், என் வாழ்க்கை முடிந்துடும் நீ நினைக்காத. ஆண்டவர் சொல்ல, நிர்விசாரமாக இருக்காத. அல்லேலூயா. இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஒரு நாள் எடுத்துருவார். அல்லேலூயா. கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடும். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு மாறுங்க. இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை என்ன பண்ணுங்க, நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை நம்ம நினைக்கணும். இன்றைக்கி நான் பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணணும்? இன்றைக்கி மெசேஜே அதுதான். அல்லேலூயா. இதை மறந்துட்டு போயிடாதீங்க. ஏதோ நடக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க வெளியே. அது நடக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும்ன்ற இதை விட தெளிவாக யாரும் உங்களுக்கு சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியாது. வசனம் இதை விட தெளிவாக எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு? வாழ்க்கையில் சேஞ்ச் வேணும், இப்படியே சேஞ்ச் மாறாது. அல்லேலூயா. சேஞ்ச் ஒரு 1000 தடவை சேஞ்ச் வராது. சேஞ்ச் வர நோக்கி கூப்பிடணும் இன்னைக்கு. அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள வந்தா, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டா என் வாழ்க்கை மாறும் ஆண்டவர் சொல்கிறார். உனக்குள்ள உண்மையும் நியாயமும் நீதியும் நிலைத்திருக்குன்றாரு. உன்னிலிருந்து சமாதானம் வெளிப்படுன்றாரு. உன்னிலிருந்து அமெரிக்கான வாழ்க்கை வெளிப்படுன்றாரு. உன்னை சுற்றிலும் சமாதானம் இருக்குன்றாரு. யூ ஹாவ் டு மேக் எ சாய்ஸ். அல்லேலூயா. நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? இன்னைக்கு வாட் டிசிஷன் ஆர் யூ கோயிங் டு டேக்?
மாற்றம் வேண்டும். மனிதர்களிடத்திலிருந்து வராது, வேலையிலிருந்து வராது, சூழ்நிலைகளிலிருந்து வராது. மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. Only the Holy Spirit can bring transformation in your life today. நீங்கள் எந்த விஷயத்தில் உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குதோ அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Today he can bring a supernatural increase in your life, a supernatural change in your life. எந்த விஷயத்தில் உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் குறுகி போயிருக்கிறதோ இன்னைக்கு அதை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் அதை வாஞ்சியோடு கூட பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் வரும்னா ரொம்ப சிம்பிளுங்க. வேதம் என்ன கூறுகிறது? நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் வருகிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது வேதம் என்ன கூறுகிறது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். ஹல்லேலூயா. ஆமென். வாக்குத்தத்தம் ஏற்கனவே ஆல்ரெடி ப்ராமிஸ்ட் ஃபார் யூ. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கடைசி நாட்களிலே அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டியது மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் உங்கள் பாவத்தை அறிய. போன வாரம் பாவம் செஞ்சுருப்பீங்க. போன வாரம் யாராவது பாவம் செஞ்சிங்களா? பாவமே பிறந்ததுலேருந்தே பாவம் செய்யாதவங்களாம் கூட உலகத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு நினச்சி தன்னை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறான்னா அவன் தேவனை வஞ்சிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. If a person says, யாராவது உங்கள்கிட்ட அப்படி சொன்னாங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் உடனே புரிஞ்சு கொள்ளலாம். The Bible tells the truth about people. வேதம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறத கண்ணாடி போல வெளிச்சம் போட்டு காட்டுகிறது தான் இந்த வேத வசனம். ஹல்லேலூயா. ஒருத்தன் உங்ககிட்ட நான் எந்த தப்புமே என் வாழ்க்கையில் செய்ததில்லை அப்படின்னா, ஓ இவன் அவனா அப்படின்னு. நானே உங்கள்கிட்ட அப்படி சொல்லணும், நான் போன வாரம் எந்த பாவமே செய்யலைன்னா, ஓ இவன் அவனா அப்படின்னு. ஹல்லேலூயா. அவன் வஞ்சிக்கக்கூடாது ஆண்டவரை. ஆண்டவர் என்ன சொல்லார்? தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன்றார். யார் மேலே தாகம் உள்ளவன்? சீஷர்கள் பாருங்கள், சீஷர்கள் இயேசுவோட கூட இருந்தாங்க. பிரியமானவர்களே, இயேசுவோட 3.5 வருஷம் they went with him, they worked with him, they ate with him, they stayed with him. எல்லாமே அவரோடு கூட பண்ணாங்க. they learned everything about Jesus. உங்களுக்கும் எனக்கும் அந்த ஸ்லாக்கியம் இல்லை. ஆனால் அந்த 3.5 வருஷம் அந்த 12 சீஷர்களுக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீங்கள் உன்னதத்திலிருந்து ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க? எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ பெரிய அப்போஸ்தலராக இருந்தாலும் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் குறிப்பிட்டு ஜெபித்து எடுத்தவர்களாய் காணப்பட்டாலும் இயேசு சொல்கிறாங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் எருசலேமை விட்டு நீங்கள் போயிடாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போனா எனக்கு சாட்சியாக உங்களால் என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. ஆமென். அவர்கள் தேவ சமூகத்தில் என்ன பண்ணாங்க? காத்திருந்தாங்க. 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளில் இறங்கினார். அன்னைக்கு தான் சபை ஸ்டார்ட் ஆச்சு. சபை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அந்த நாள் தான் சபை ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. அந்த பெந்தகோஸ்தின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட சபையை தான் வேதம் கூறு. சபையிலே அனுதினம் ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றினது மாத்திரம் இல்லை, வயல்வெளியை ஆண்டவர் என்னவா பண்ணார்? காடாய் மாற்றினார். இன்றைக்கி நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ஹல்லேலூயா. 120 பேர் ஒரே நாளில் 3000 பேர், 5000 பேர், இன்றைக்கி பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். ஹல்லேலூயா. காடாய் மாற்றினாரா இல்லையா? ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிற ஒரு விஷயம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஒரு விஷயம் ஜெபிப்போம் ஆண்டவரை நோக்கி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.